வணக்கம். உங்க ஆரோக்கியத்து மேல உங்களுக்கு அக்கறை இருக்கு அப்படின்னா இனிமே இதை கண்டிப்பா தூக்கியே போட மாட்டீங்க. இதுல ஒரு சூப்பரான டீ போட்டு குடிக்கும் பொழுது அது பலவிதமான பிரச்சனைகளை போக்குறது மட்டும் இல்ல, உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் இளமையையும் கொடுக்கும். அது வேற எதுவுமே கிடையாது, எலுமிச்சை தோல் தான். சாதாரணமா நம்ம பார்த்தோம்னா எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிட்டு அந்த தோலை தூர போடுவோம். அப்படி இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவோம்னா காய வச்சு பொடியாக்கி குளிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம், அப்படின்னா ஏதாவது சுத்தம் பண்றதுக்கு பயன்படுத்துவோம். ஆனா பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்தோம்னா இதை தூர போட்டுருவோம். இனிமே இதை தூக்கியே போடாதீங்க. ஏன்னா எலும்பிச்சை சாறுல இருக்கிறத விட பலவிதமான சத்துக்கள் இந்த எலும்பிச்சை தோல்ல இருக்கு. ஏற்கனவே எலும்பிச்சையினுடைய பயன்கள், இந்த எலுமிச்சை தோலினுடைய பயன்கள் என்ன அப்படின்னு ஒரு வீடியோ நம்மளோட இன்னொரு சேனல்ல இருக்கு. கண்டிப்பா பார்க்காதவங்க அதை பாருங்க. அதை தெரிஞ்ச நம்மளுடைய முன்னோர்கள் இந்த எலும்பிச்சை தோலை தூர போடாம அதை பயன்படுத்தினாங்க. அது என்ன அப்படின்றதையும் அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய இந்த எலும்பிச்சை தோல்ல எப்படி ஒரு சூப்பரான டீ போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு எலுமிச்சம்பழத்தோட தோல் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நான் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தண்ணியை நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணுறேன். இந்த எலுமிச்சை தோல் பார்த்தோம்னா வைட்டமின் சத்துக்கள், மினரல் சத்துக்கள், நார் சத்துக்கள் மட்டும் இல்லாமல் சுண்ணாம்பு, பொட்டாசியம், பலவிதமான சத்துக்கள் நிறைந்தது. இந்த தோலில் இருக்கக்கூடிய நிறைய மூலக்கூறுகள் பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு தேவையான பலவிதமான என்சைம்ஸையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்ததாகவும் இருக்கு. அதோட இந்த எலுமிச்சை தோலையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதிகமான வைட்டமின் சத்துக்கள் மட்டும் இல்லாம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள், நச்சுக்களை அகற்றக்கூடியது. உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த தேநீர் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம். இதோட ஒரு துண்டு இஞ்சி, இது இடிச்சு எடுத்துட்டு இருக்க இஞ்சியும் நான் சேர்த்துக்கிறேன். உடல் எடை கூடுறது, அதே மாதிரி உடல் பருமனா இருக்கிறவங்க அவ்வப்பொழுது இந்த தேநீர் எடுத்துக்கும் பொழுது உடல் பருமன்லேருந்து விரைவா வெளிவரதே நம்ம பார்க்க முடியாது. அதாவது உடல் எடை கூடாம பாதுகாக்கிற ஒரு மிக முக்கியமான பொருள் இந்த எலுமிச்சையினோட தோல்ல இருக்கு. அதே மாதிரி ஹிருதயம் சார்ந்த பிரச்சனைகள், கொழுப்பு சத்து அதிகமாகாம பாதுகாக்கக்கூடியதாகவும் இது இருக்கு. நீரிழிவு மாதிரியான பிரச்சனைகள், ரத்த சர்க்கரையினுடைய அளவு கூடாம பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கு. இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2-3 நிமிஷத்துல அடுப்பை சிறுதீயில வச்சிடலாம். உடல்ல எங்கேயாவது வலிகள் இருக்கு அப்படின்னா அதை போக்கக்கூடிய சிறந்த ஒரு தேநீராகவும் இந்த தேநீர் இருக்கு. காலையில வெறும் வயிற்றுல இந்த தேநீர் எடுத்துக்கும் பொழுது பலவிதமான நன்மைகள் ஏற்படுறது மட்டும் இல்லாம கருவுற்று இருக்க பெண்கள் இதை எடுத்துக்கும் பொழுது காலை மயக்கம், வாந்தி மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து வெளிவர முடியும். இது இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. அடுப்பை சிறுதீயில வச்சிடலாம். புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்ததாகவும் இந்த தேநீர் இருக்கு. புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள்ல இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கும் புற்றுநோயில இருந்து வெளிவரதுக்கும் உதவக்கூடிய ஒரு தேநீராகவும் இந்த தேநீர் இருக்கும். உடல்ல எங்கேயாவது நோய் தொற்றுகள், நோய் கிருமிகள் இருக்குன்னா அதை போக்கக்கூடியதாகவும் இருக்கும். வாயில வரக்கூடிய பிரச்சனைகள், வயிறுல வரக்கூடிய எரிச்சல், குடல்ல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மருந்தா இருக்கும். அதே மாதிரி அஜீரணம் மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரதுக்கும் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு அடுப்பு அணைச்சிட்டு இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தோல் சார்ந்த நோய்களுக்கு, குறிப்பா சொல்லணும்னா தோல் புற்றுநோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு சிறந்த மருந்தாகவும் இந்த தேநீர் இருக்கும். இளமையை மீட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாம நம்மளுடைய ரத்த ஓட்டத்தையும் சீராக்கக்கூடிய ஒரு சிறந்த தேநீர் இது. ஒட்டுமொத்தத்துல நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவக்கூடியது மட்டும் இல்லாம எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாகவும், ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இல்லைன்னா மூட்டுகள்ல வரக்கூடிய வீக்கங்கள், வலிகளுக்கும் நல்ல ஒரு மருந்தா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இதை இப்படியே மூடி வச்சிடலாம். பித்தப்பையில வரக்கூடிய கற்களை கரைக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாகவும் இந்த தேநீர் இருக்கும். பலவிதமான நன்மைகளும் பலவிதமான மருத்துவ குணங்களும் நிறைந்த ஒரு அற்புதமான தேநீர் இந்த எலுமிச்சை தோல் தேநீர். இனிமே எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்திட்டு தூக்கி போடாம அதுல ஒரு தேநீர் இந்த மாதிரி செஞ்சு காலையில சாப்பிடும் பொழுது சீரான ஜீரணத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இப்ப நம்மளுடைய தேநீர் தயாராயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதை நம்ம பருகலாம். இதை இப்படியே சாப்பிடுறது ரொம்ப நல்லது. நல்ல ஒரு காரசாரமா, தொண்டைக்கு இதமா, நல்ல ஒரு மனமாவும் இருக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு தேவைப்படுதுன்னா தேன் கலந்து கொடுக்கலாம். பல பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த அரணாகவும் இந்த தேநீர் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தேநீரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.